அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில், அவரும் அவருடைய மனைவியும் இளம் வாலிப வயதில் அவங்களுக்கு திருமணமான உடனே 2 பேரும் இந்திய மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும், இந்திய மக்கள் நிறைய பேருக்கு உண்மையான கடவுள் தெரியல அப்படின்னு புறப்பட்டு வந்தாங்க. டெல்லியின் வீதிகளிலே தெரு பிரசங்கம் பண்ணாங்க, டாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய ஊழியம் செய்தாங்க. யாருமே கேட்கல, யாருமே மனம் திரும்பல, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்தியாவின் சில பகுதிகளில் போய் ஊழியம் செய்தாங்க, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. சரீரம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிஷனரிகளாக வந்த T.L. ஆஸ்பானுடைய மனைவியும் தோல்வி அடைந்தவர்களாய் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. அவர்களை மனதுக்குள்ள வருத்த, இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியமா போனமே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு வேதனை. அப்பதான் ஒரு செய்தி வந்தது, அமெரிக்காவில் இந்த பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணினா பிசாசு ஓடுது, வியாதியஸ்தர் சுகமடைகிறாங்க, குருடர் பார்வையடைகிறாங்க, சப்பானிலாம் நடக்கிறாங்க, திரளா மக்கள் வர்றாங்க. அப்படியா, அப்படி ஒண்ணு நடக்குதா, போய் பார்க்கணுமேன்னு சொல்லி T.L. ஆஸ்பான் அந்த கூட்டத்துக்கு போனார். அவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணின போது சப்பானி நடந்தாங்க, குருடர் பார்வை அடைந்தாங்க, அற்புதங்கள் நடந்தது, ஜனங்கள்லாம் மனம் திரும்புறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தெரிந்தது, ஓ இப்படிதான் சுவிசேஷம் அறிவிக்கணும். சும்மா போய் டாக்ஸ் கொடுத்து இயேசு நேசிக்கிறார்னா இயேசுவை நம்ப மாட்டாங்க. அப்போ வல்லமை வெளிப்படணும். preach the gospel with evidence. எவிடன்ஸோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு சுகமாக்குவார்னா சுகமாக்குறதுல நடக்கணும். இயேசு பிசாசை கட்டு அறுப்பார்னா பிசாசு அலறி ஓடணும். preach the gospel with evidence. எவிடன்ஸ் எங்க? சும்மா இயேசு அற்புதம் செய்வார் சுகமாக்குவார்னா என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிற? எங்கோ நடந்தது, யாருக்கோ நடந்து, இங்க நடத்தி காமி. எவிடன்ஸ் எங்க? அப்பதான் T.L. ஆஸ்பானுக்குள்ள பாரம் வந்தது. ஆண்டவரே, I need these gifts of the Holy Spirit. எனக்கு இந்த வரங்கள் வேணும், எனக்கு இந்த அதிகாரம் வேணும். அப்பதான் இனிமே நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். தன் வீட்டுக்கு வந்தார், அதை அரைக்கதவை மூடினார், முழங்கால் படியிட்டார், உபவாசம் பண்ணி பல நாட்கள் ரூமை விட்டு வெளியே வரல. மனைவிட்ட சொல்லிட்டான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன். பல நாட்கள் அரைக்கதவை மூடி வீட்டுக்குள்ளே முழங்காலில் நின்று கதறினார், எனக்கு அந்த வல்லமை வேணும், வரங்கள் வேணும், நான் சுவிசேஷத்தை ஆதாரத்தோட பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு அந்த அபிஷேகம் வரங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார். தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார், வரங்களினால் அவரை நிரப்பினார். அதன் பிறகு ஊழியத்திற்கு வந்தார். பாருங்கள், மதுரை பட்டணத்துக்கு 1954 நினைக்கிறேன், அந்த டைம்ல 60களின் ஆரம்பத்துல அவர் மதுரைக்கு வந்தபோது மதுரை பட்டணமே மைதானத்திலே கூடி விட்டாரு. பல அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது, பெரிய அற்புதங்கள். அவர் போகிற இடத்துல எல்லாம் லட்சக்கணக்காய் மக்கள் கூடினார்கள். பல அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், என் வல்லமையை உனக்கு தருகிறேன். நீ போ, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அவங்க சுகம் அடைவார்கள். என் நாமத்தை சொல்லுவீர்கள், பிசாசு ஓடும். என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.